வழக்கம் போல் பாலா சார் பேசாம பத்திரிகையாளரின் கேள்விகளுக்கு பதிலளிப்பார். வணக்கம் வணக்கம் பிஸ்மி, சொல்லுங்க விசேஷத்தை. முதல் கேள்வி அங்கிருந்தே வரும்னு நினைச்சேன். ஏன்னா வந்த எல்லாரும் நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். எல்லாரும் பேசுறது தான், யார் பேசிட்டு இருக்காங்களோ அவங்கள மாத்திரம் தான் வாட்ச் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஜூஸ் குடிச்சுட்டு இருந்தார். வந்தவுடனே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அவர் உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க பைல்வான். பிசாசுன்னு பட தலைப்பு இருக்கு, நீங்க தான் தயாரிப்பாளர், முதல் தயாரிப்பாளர், அதனால தான் கருப்புல வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். பிசாசுன்னா கருப்பாக தான் இருக்கணுமா? பிங்க் கலர் கூட சட்டை கூட போட்டு வரலாமே. இல்ல இல்ல, அந்த பின்னாடி பாருங்களேன், கருப்புலாம் இருக்கு. அது ஓகே. எழுத்தாப்புல இருக்கிற பிங்க் கலர் சட்டை போட்டவரும் பிசாசா இருக்கலாமே. இல்ல, பிசாசுன்னு தலைப்பு ஏத்துக்கிட்டது காரணம் என்ன? அவனும் ஒரு பிசாசு, நானும் ஒரு பிசாசு, என்னன்னு சேர்த்துங்க. ரெண்டு பிசாசும் சேர்ந்துச்சுன்னா பிசாசுன்னு தான் டைட்டில் வைக்க முடியும். இல்ல, பார்க்கறவங்க நாங்களும் பிசாசு தானே. இல்ல, நீங்க ஒரு அப்பாவி பிசாசு. ஒரு அதான் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்ட் பண்ணீங்க. உங்க தயாரிப்புல பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு மிஷ்கின் டைரக்ட் பண்றாரு. ரெண்டுமே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு விஷயம். இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த படம் தயாரிக்கிறது? இதுல ஃபீல் பண்றது என்ன இருக்கு? அது மிஷ்கினோட கதையை கேட்டேன். அது பிசாசா இருந்தாலும், பேயா இருந்தாலும், சைத்தானா இருந்தாலும், சனி பகவானா இருந்தாலும், எனக்கு கதையை கேட்டேன். டைட்டிலும் பிடிச்சிருந்தது. ஓகே, டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டேன், அவ்வளோதான். எல்லா திறமைசாலிகளுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு திறமை உள்ளவர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. திறமையற்றவர்கள் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறாங்க. இது நியதி. என்ன பண்ண முடியும்? நீ மைக்கில் கேளுங்க. உச்சத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே திறமையற்றவர்கள் சொல்றீங்க நீங்க. உச்சத்தில் யார் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? இறைவனே வச்சுக்கலாம், அது உயர்வானவர் இல்லையா? இறைவன் அப்படின்னு சொல்லலாம். இறை நம்பிக்கை எனக்கு இல்லையே, அப்புறம் எப்படி நான் உயர்வானவன்னு சொல்லுவேன்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உலகத்துல அத்தனை பேரும் இறைவனை ஏத்துக்கிறாங்க இல்லையா? மைக்கு பிடிப்பா, ஒரு நிமிஷம் மைக்கு. கோடம்பாக்கத்தை பேய் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு சைத்தான் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒன்றுன்னு வச்சுங்க. என்ன சத்தத்தை காண? பதில் ஏதாவது சொல்லுங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லலையே. யாரு? நீங்க எடுத்த கமர்ஷியல் சினிமாவோட நான் ரொம்ப ஒரு படம் எடுத்திருக்கேன். இல்ல கிளம்ப வேண்டாம், இருக்கணும், கொஞ்சம் பேச வேண்டியது. நீங்க எடுத்த கமர்ஷியல் சினிமாவை நான் பார்த்தேன். அதுல ஒரு கதாபாத்திரமா ஒன்று நடிச்சீங்களே, அது ஒண்ணு ஞாபகம் இருக்கு.
யார் 2 பேரும்? நானும் மிஸ்கின் ஒன்னான்னு கேட்குறீங்களா? பிஸ்மியும் ஒன்னான்னு கேட்குறீங்களா? ஓகே, பிஸ்மி மிஸ்கின் நல்லா இருக்கு, ரித்தமிக்கா. ஆ, 2 பேர் மாத்திரம் இல்லாமல் எவ்வளவோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, கேமராமேன், அவங்களுக்கான அங்கீகாரத்தை ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவங்கள ஏன் புறக்கணிக்கீங்க? நீங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டராக கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க, அதில் ஏன் போட மாட்டீங்க? அது போட்டால் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பத்தாது. சத்யம் தேட்டரில் போட்டால் கூட பத்தாது. மற்றவங்க போடுவாங்களா, அவங்களே ஏன் போட மாட்டீங்க? அவங்க என்னவா வந்து சாதிச்சிருக்காங்கன்றது அவங்க படத்தை பார்த்துட்டு நீங்கள் எழுதி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. இப்போ எங்களுக்கு நாங்களே அங்கீகாரம் கொடுக்க முடியாது. நீங்களும் மிஸ்கின் சாரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. பிசாசு என்பது கடவுள் நம்பிக்கையோட தொடர்புடைய ஒரு விஷயம். எந்த உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த படம் தயாரிக்கிறீங்க? இல்லை, மிஸ்கினுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. பிசாசு தொடர்புள்ள ஒரு விஷயம் தான். இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் பிசாசை நம்புவாங்க, மறுப்பாங்க. அது பைபிள்லேயும் சரி குர்ஆன்லேயும் சரி என்ன சொல்லியிருக்கு, கடவுளுக்கு ஈக்குவலான பவர் உள்ள சக்தி இன்னொன்று எதுனா சைத்தானுக்கு. எல்லா ஈவன் கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையா பொய்யோ, பட் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது ஒரு கேள்வியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கொள்கைக்கு மாறுபாடான விஷயமா இருக்குன்னு தான் கேட்குறேன். இல்லை, கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு இடம் இல்லை. இப்போ என்ன வலுக்கட்டாயமாக என்னை வந்து பட்டையை போட்டு ஏதோ மாலையில் போட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்ல வர்றீங்க, அதானே? இல்லை, விருப்பப்பட்டீங்கன்னா நான் போகிறதுக்கு தயார். இப்போ நான் என்ன கோயிலுக்கு போகாமல் இருக்கேன், போயிட்டு தான் இருக்கேன். அல்ல, அது தெரிஞ்சுங்க. ஆன்மீகம்ங்கிறது வேற. உள்ளுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டாலே போதும். அதுக்காக பட்டை போட்டு கொட்டை கட்டினவங்கலாம் நினைக்கிறீங்களா? கோயில் குறுக்கிறே செக்ஸ் எடுத்தான். நல்லா தெரிஞ்சு வருது. அவர் கொஞ்சம் வயசு சின்ன பையன், அவருக்கு ஒரு க்ளோஸ்அப் பண்ணால் போடுங்க, சின்ன பையன்ற ஒன்று. அதுக்கு தானே லைட் பண்ணியிருக்கோம். வேற எதோ விட்டுட்டு கோயிலுக்குள்ள என்ன பண்ணான்ற கேள்வியை மட்டும் கேட்கிறாரு பாருங்க. அப்ப அவர் வயசுக்கேற்ற கேள்வி தான் அவர் கேட்கிறாரு. ரொம்ப நீங்க இப்படி பதில் சொல்லி தப்பிச்சுக்கலாம் பார்க்காதீங்க. முதல்ல நான் சொன்னதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி எல்லா பத்திரிக்காரையும் எனக்கா கேட்டு பதில் சொல்றீங்க. அது நல்லதா இல்லையான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த மாதிரி வழிபாடுகள் இருக்கிற வரைக்கும் அது கெடுதி தான் சமுதாயத்துக்கு. அப்படியும் எடுத்துக்கலாம். ஏன் பங்கு கேட்குறீங்களா? லாபத்துல விற்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லா தயாரிப்பாளரும் படம் எடுக்கிறது. பட் ஆரம்பத்தில் இது லாபம் அடையலைன்னா கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் பிரேக் ஈவன் ஆகட்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பிசாசு, இந்த மிஸ்கின்ற பிசாசை டைரக்டராக போடுறதுக்கு முடிவெடுத்தேன். இது பெரிய லாபம் இல்லைனாலும் பிரேக் ஈவன் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது திரு முரளி அவர்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. முடிவு பண்ணி இந்த படத்து கதையை கேட்ட உடனே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு கேட்குறீங்களா?
முடிவு பண்ணி படம் கொடுத்துட்டீங்க, அப்புறம் கதை ரெடி பண்ணான்ற மாதிரி சொல்கிறீங்க. கதை கேட்டோன்னு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன? ஒன்றும் இல்லை, தனியாக இப்போ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், தனியாக கூப்பிட்டு அவன்ட்டு ஒரு கதையை கேட்டு பாருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவான். ஏன்னா அவனோட வன்மை எப்படி பேச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கான், என்னன்னு தெரியல. அதுபோக நான் நேற்றே கூட சொன்னேன், கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கப்பா, செயலில் காமிப்போம், ஸ்க்ரீனில் காமிப்போம் அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து அடக்கி வச்சானா இல்லை உண்மையிலே ஆள் மனசில் தோணிடுச்சா என்னன்னு தெரியல. பாலா சார், கொஸ்டின் சார், ஓமன் எக்ஸோசிஸ்ட் மாதிரி படம் வந்து ஒரு 35 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் அந்த மாதிரி படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கிறது. டஸ் இட் ஆகர் வெல் ஃபார் த ஃபிலிம்ஸ்? இந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்காது. இந்த மாதிரி டெண்டர் ஃபிலிம்ஸ் உள்ள மக்கள் பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க. ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யங்கர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, ஆல் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள். டஸ் இட் ஆகர் வெல் ஃபார் த மூவி இண்டஸ்ட்ரி? இந்த மாதிரி படங்கள் வந்து என்ன பிரச்சனைன்னா, பிசாசுன்னு ஒரு தமிழ் டைட்டில் வச்சுருக்கோம். நீங்கள் கேட்ட கேள்வியில் முக்கால்வாசி வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகளாக இருக்கு. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அதனால தமிழில் கேட்டுருங்க. இல்லை, எனக்கு அவ்வளோ தெரியாது, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இல்லை சார், ஓமன் எக்ஸோசிஸ்ட்ங்கிற படம் வந்து ஒரு 35 வருஷம் ஆகிடுச்சு, எல்லாரும் விரும்பி பார்த்த படங்கள். அந்த மாதிரி படங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 35 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? சரி, அப்போ நான் பறக்கல, சொல்லுங்கள். இல்லை இல்லை, ரைட்டு, பரவாயில்ல சார், பறக்கலடா நம்மளுக்கு நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் வரவேற்பு இருக்குது. உங்களை மாதிரி ஒரு டைரக்டர்ஸும் எடுக்கிறீங்க. இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாமா? வரும் போகிற படங்களும் இந்த மாதிரி இல்லை, அது நல்ல எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படின்றது வந்து உங்களை மாதிரி விமர்சகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் உரிய ஒரு உரிமை. அதை வந்து நான் இதுக்கு பதில் சொல்றதுன்றதை விட அது உங்களோட உரிமை, நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார்பில் எடுக்கப்பட்ட எல்லா பேய் படங்களும் ஓகே, நல்ல பேய் படங்கள், பேய் இது நல்ல பேயா இருக்கும். ஓகே, இதுவும் அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நீங்க சொல்லிட்டீங்களே நல்ல பேய் படம்னு. இல்லை, ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பிசாசுன்னு நீங்களே சொன்னீங்க, அதாவது மனிதர்களை விட பிசாசு நல்லதுன்னு. நான் மிஸ்கின் சொன்னேன், நான் சொல்லல நல்ல பேயா கெட்ட பேயா. அவன் சொல்லியிருக்கேன், அவன் கதை எழுதியிருக்கான், அவன் டைரக்ட் பண்ணியிருக்கான், நான் காசு போட்டிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நான் கேட்ட கேள்வி, தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் ராமநாராயண சரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, கிட்டத்தட்ட நானும் அவரோட பயணிச்சமே. பிசாசு பேய்ப்படம் எடுத்தாருன்னா யாரோட பயணிச்சிங்க? பிசாசோடயா மிஸ்கின் கூடயா? இல்ல, ராமநாராயணன் சாரோட. நான் கேட்ட கேள்வி ராமநாராயணன் சாரோட. ஓகே, அவரோட நான் பயணிக்கல, ஏன்னா அவர் நிறைய பேசுறான்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால சரி வரல. அதாவது நீங்க ராமநாதன் சார்னா அவர் வந்து பேய் படம் எடுப்பாரு, பேய் படம் எடுப்பாரு, நல்ல அதுல வர்ற பேய்கள் நல்ல பேய்களா இருக்கும், நல்ல பேய்களா இருக்கும். இல்ல வந்து மிருகங்களை வச்சு படம் எடுப்பாரு. அது எல்லாத்தையும் விட நீங்க எல்லாம் உங்களுக்கு உங்க ஏஜுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இல்ல, சோறுன்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆமா, காலத்துல பாரதி ராஜாவும் பாலச்சந்தர் சாரும் வரராஜ சாரும் பாலச்சந்தர் சாரும் வேற அந்த இருந்த மகேந்திரன் சார் அந்த பீரியட்ல இருந்த எல்லாருமே எடுக்க தைரியம், சுமை, கரெக்ட், பட்டம் பறக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் அந்த காலத்துல அந்த படம் எடுத்திருக்கிறாரு. நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து ராமநாதன் சார்னா இந்த மாதிரியான படங்கள் தான் எடுத்தாருன்னு சொல்லி கேள்வி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த கேள்வி, நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, ராமநாதன் சார் எடுத்த படங்கள்ல பேய்கள் நல்ல பேய்கள்ங்கிறதான் கேள்வி. அதுக்கு தான் பதில். நல்ல பேயா, நல்ல பிசாசா, கெட்ட பிசாசா? நான் ராமநாதன் சார் நல்ல படங்கள் நிறைய எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆக்ஷன்ல தமிழ், கன்னடா, இன்னும் சொல்ல போனா ராமநாதன் பத்தி சொல்லணும், இந்தியாவில் எல்லா மொழிகளையும் படம் எடுத்து வெற்றி பெற்ற ஒரே தமிழ் இயக்குனர் யாருன்னா ராமநாதன் தான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்னையே துணிச்சலா பிள்ளைனா போட்டு படம் எடுத்து 100 நாள் ஓட்டுனா எவ்வளவு பெரிய விஷயம். அதுபோல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்தியாவிலே 100 படங்களுக்கு மேல இயக்குன ஒரே இயக்குனர் அவர் தான். 125 ஒரே இயக்குனர் அவர் தான்.
நான் இன்னொருத்தரை பற்றி சொல்லுவாங்க, பட் அது கணக்கில் நான் கணக்கில் எடுத்து பார்த்தம்போது அந்த கணக்கில் வரல. உண்மையாக 100 படங்களுக்கு மேலே இயக்குனவர் அவர் ஒருத்தர் தான். அதே மாதிரி என்ன சொன்னீங்க, பிசாசு நல்ல பேய நல்ல பிசாசான்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா, உங்களை மாதிரி ஒரு நல்ல பேய் நல்ல பிசாசு.